வரி கட்டியாச்சா? மத்தேயு 17:24-27 முடிய சொல்லப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். மக்கள் தொகை பார்க்கும்போது வாதை உண்டாகாதபடிக்கு அவனவன் தன்னுடைய ஆத்துமா மீட்கும்படிக்கு ஒவ்வொருவனும் அரைச்சேக்கல் காணிக்கை செலுத்த வேண்டும். இதை வரியாக மாற்றினார்கள். வருஷா வருஷம் கொடுக்கணும். ஐஸ்வர்யவானுக்கும் தரித்திரனுக்கும் ஒரே மாதிரி வரிதான். அரைச்சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க கூடாது என்பது விதிதான். ஆத்துமாவின் விலை என்பது எல்லோருக்கும் சமம்தான். உயிர்களின் மதிப்பு கடவுளின் பார்வையில் எவனாயிருந்தாலும் ஒன்றுதான். ஏனோ இவ்வரியை இயேசு செலுத்தல. கூட இருந்த பேதுருவும் இத பத்தி யோசிக்கல. இவங்க வரி கட்டாதது வசூலிக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா பேன் கார்டை இவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இணைக்கல. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகூமுக்கு வந்தாங்க. வரி பணம் வாங்குறவங்க பேதுரு கிட்ட வந்தாங்க. இயேசு வரி பணம் செலுத்துறது இல்லையான்னு போட்டு வாங்க பார்த்தாங்க. செலுத்துறாருன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அவன் வாயை திறந்து பேசும் முன்னே இயேசு அவனை பார்த்தாரு. உனக்கு எப்படி தோன்றுகிறது வரி குறித்துன்னு கேட்டாரு. ராஜாக்கள் வரியை வசூலிப்பது யாரிடத்தில் கேட்டாரு. பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா என்று ஆப்ஷன் கூட கொடுத்தாரு. பிள்ளைங்க கிட்ட ராஜாக்கள் ஏன் வரி வாங்க போறாங்க, அந்நியரிடம் தான் வாங்குறாங்க என்று பதில் சொன்னீங்க. ஆனாலும் இடரல் எதற்கு? கடலுக்கு நீ போயிடு. முதலில் தொட்டிலில் அகப்படும் மீனின் வாயை மெல்ல திறந்திடு. அவர் சொன்னது போல் நானும் சென்று தூண்டிலில் மீனை பிடித்திட்டேன். வாயை திறந்தேன், என்ன விந்தை! வெள்ளி பண்ணோம் ஒன்று கண்டிட்டேன். இந்த பணத்தை வைத்து வரியை கட்டலாம் என்று கூறினார். எங்கள் இருவருக்கும் சேர்த்து இயேசு வரியை உடனே கட்டினார். ஆத்துமாவை மீட்கத்தானே இயேசு கிறிஸ்து பலியானார். அவர் ஆத்துமாவை மீட்க இயேசு வரியை எதற்கு கட்டினார்? நம் ஆத்துமாவை மீட்கத்தானே உலகத்தில் இயேசு வந்திட்டார். சிலுவையில் மறித்து நம்மேல் விழுந்த வரி முழுவதையும் கட்டிட்டார். பிரபலமானவங்க வரி செலுத்துறத தான் வசூலுக்கிறவங்க பாக்குறாங்க. பேதுரு கட்டாதது கண்டுகிடல. இயேசு வரி செலுத்துறாரான்னு கேட்டாங்க. வருமான வரித்துறை கடினமயம் ஆடிச்சு. வரி கட்டாம தப்பிக்க முடியல. நம்ம இப்படி இறுக்கி பிடிச்சு தேவன் தசம பாகம் வசூலிப்பதில்லை. பிரபலமானவங்க வரி செலுத்துறத தான் வசூலிக்கிறவங்க பாக்குறாங்க. பேதுரு கட்டாதத கண்டுகிடல. இயேசு வரி செலுத்தினாரான்னு கேட்டாங்க. வருமான வரித்துறை கடினமயம் ஆயிடுச்சு. வரி கட்டாம தப்பிக்க முடியல. நம்ம இப்படி இறுக்கி பிடிச்சு தேவன் தசம பாகம் வசூலிப்பதில்லை. நன்றி.